Hello viewers, welcome to Mass Tutor. Exercise 3.3 la first sum. Find the LCM and GCD for the following and verify that f of x into g of x is equal to LCM into GCD. இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, 2 பாலினாமியல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எல்சிஎம்மும் ஜிசிடியும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷன் வந்து வெரிஃபை ஆகுதா இல்லையா அப்படின்றத நம்ம வெரிஃபை பண்ணணும். அண்டர்ஸ்டாண்டா? ஓகே, ஃபஸ்ட் ஒன் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சம், இதில் 3 சம்ஸ் இருக்குது, ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் 21x² y, 35xy². ஓகே, நம்ம லாஸ்ட்டாக ஏற்கனவே 3.2 எக்ஸசைஸில் எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா, அதே சேம் மாடல் தான். இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபேக்டரைஸ் பண்ணணும். ரெண்டுமே ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஜிசிடி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளாக பண்ணி முடிச்சிடலாம். ஸோ 21 and 35 வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ண போகிறோம். ஸோ 21 வந்து எந்த நம்பர் டிவைட் ஆகும்? 3. ஓகேவா, 3 ஆல் டிவைட் பண்ண முடியும். 7 டைம்ஸ் வருமா? 7 3s are 21, again 7 1. ஸோ 21 3 into 7 அப்படின்னு நம்ம பிரிக்க முடியும். x²y அப்படி ரைட் பண்ணிக்கலாம், x²y. லைக்வைஸ் 35. ஸோ 35யும் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். எந்த நம்பர் டிவைட் பண்ண முடியும்? 2 3 5 5 வருமா? 5 7 டைம்ஸ் வரும். 7 5s are 35. ஸோ 7 பண்ணால் 1. ஸோ we get 5 into 7 அப்படின்னு கிடைக்கும். அண்டு எக்ஸ்பிரஷன் x/y². ஓகே, ஸோ இப்போ எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், அதே மாதிரி ஜிசிஇ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போகுது. அண்டர்ஸ்டாண்டா? ஸோ எல்சிஎம் அப்படிங்கிறது என்ன, நம்ம ஆல்ரெடி எக்ஸசைஸ் 3.2ல் பார்த்த மாதிரி காமனாக இருக்கிறத எடுத்துக்கணும், காமனாக இல்லாத எடுத்துக்கணும், காமனாக இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பை ஒன்னாக வரலாம். 3 எடுத்துக்கோங்க. 3 வந்து ஒரே ஒரு இதில் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஒரு டேர்மில் இருந்துச்சுனாலும் அதை எடுத்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு 5 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரே ஒரு டைம் தான் இருக்குது. ஸோ அதையும் நம்ம எடுத்துக்கலாம். 7 பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே இருக்குது, ஆனால் பவர் வந்து 1 தான் இருக்குது. இப்போ காமனாக 7 பவர் 1, ஹையஸ்ட் பவர் 1 தான், அதனால் 7 அப்படி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு x² இருக்குது, இங்கே x இருக்குது, இதில் இது ஹையஸ்ட்னு பார்த்தீங்கன்னா x². ஸோ அப்போ x² எடுத்துக்கலாம். y எடுத்திங்கன்னா இங்கே y இருக்குது, இங்கே y² இருக்குது, ஹையஸ்ட் y², அப்போ y² எடுத்துக்கோங்க. ஸோ we get 3 5s are 15, 15 7s are 105. ஸோ we get 105 x² y². இது வந்து எல்சிஎம். ஓகே, ஸோ ஜிசிடி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஜிசிடிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கிறத மட்டும்தான் எடுக்கணும், வேறு எதுவுமே எடுக்கக்கூடாது. ரொம்ப சிம்பிள், காமன். ஓகேங்களா? ஸோ 3 இங்கே பார்த்தீங்கன்னா இல்லை, 5 இல்லை, அப்போ 3ம் 5ம் வராது. 7 எடுத்திங்கன்னா இதில் காமனாக 7 தான் இருக்குது, 7 பவரில் அது ஒன்று தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ 7 மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே, x² இருக்குது, இங்கே x இருக்குது. x²ல எக்ஸ்லேயே வந்து என்ன காமனாக இருக்குது? x தான் இருக்குது. இங்கே x இருக்குது, இதில் x²ல x இருக்குது. அப்போ ரெண்டுலேயுமே காமனாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா x மட்டும்தான் இருக்கும். அண்டு ஒயில் பார்த்தீங்கன்னா y இருக்குது, இங்கே y² இருக்குது. அப்போ காமன் பார்த்தீங்கன்னா y தான் இருக்கும். அண்டர்ஸ்டாண்டா? அவ்வளோதான், 7xy. ஸோ இதுதான் வந்து ஜிசிடி. ஸோ எல்சிஎம் அப்படின்றது காமனாக இருக்கிறத எடுத்துக்கணும், காமனாக இல்லாததை எடுத்துக்கணும், காமனாக இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர் எடுத்துக்கணும், அது எல்சிஎம். ஜிசிடி அப்படிங்கிறது என்னென்னா வெறுமனே காமனாக இருக்கிறத மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். அண்டர்ஸ்டாண்டா? ஓகே, இப்போ இது ஃபஸ்ட் ஒன்று முடிஞ்சிடுச்சு. செகண்ட் வெரிஃபை பண்ண போகிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அடுத்து எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ரெண்டையும் கம்பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? ஸோ கொடுத்துருக்கிற பாலினாமியலை நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, இதை வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம், இதை வந்து ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாலினாமியல், செகண்ட் பாலினாமியல். அண்டர்ஸ்டாண்டா? ஸோ இப்போ ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு g of x is equal to f of xங்கிறது என்ன? 21x² இன்ட்டு g of xங்கிறது 35xy². ஓகே, இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம். 21 இன்ட்டு 35 மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 5 5 2s are 10, 1 3 is 3, 2 3s are 6. ஸோ 735 வந்து கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ 735 x² இன்ட்டு x³ ஆயிருமா? y இன்ட்டு y² y3. ஸோ இது வந்து f of x இன்ட்டு g of x, ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட்டு செகண்ட் வந்து எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் என்ன கிடச்சிருக்கு? 105 x² y² இன்ட்டு ஜிசிடி 7xy 7xy. மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 105 இன்ட்டு 7, 7 5s are 35, 177, 735 கிடைக்கும். x² இன்ட்டு x3, y² இன்ட்டு y3. ஸோ இது வந்து எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி, ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ 1 and 2 ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள்.
இதுலேயும் 735 x cube y cube, இதுலேயும் 735 x cube y cube, ரெண்டுமே சேமாக இருக்கா? ஸோ ஃப்ரம் equation number 1 and 2 we get f of x into g of x is equal to LCM into GCD. hence verified. அவ்வளோதாங்க, வெரிஃபை பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிளாக இருக்கா? Second one, x cube minus 1 into x plus 1, x cube plus 1. So given polynomial வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா f of x and g of x எடுத்துக்க போகிறோம். First f of x எடுத்துக்கலாம். f of x is equal to x cube minus 1 into x plus 1. ஸோ இதில் x cube minus 1 இருக்கு இல்லைங்களா, இந்த 1 வந்து 1 cube ரைட் பண்ணிட்டோம் அப்படின்னா we get x cube minus 1 cube into x plus 1. a வந்து நம்ம இப்படி எடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா a cube minus b cube அப்படிங்கிற ஃபார்முலாவை இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண முடியும்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி எடுத்துருக்கோம். ஸோ a cube minus b cube உடைய ஃபார்முலா என்ன நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். a cube minus b cube is equal to a minus b into a square plus ab plus b square. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இதை ரைட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ f of x is equal to x cube minus 1 cube. இதில் ஏக்கு பதிலாக எக்ஸ் இருக்குது, பிக்கு பதிலாக 1 இருக்குது. ஸோ இதை அப்ளை பண்ணலாமா? எக்ஸ் கியூப் மைனஸ் 1 கியூப் என்ன ஆகும்? எக்ஸ் மைனஸ் 1, ஏ மைனஸ் பிக்கு எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு ஏ ஸ்கொயருக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி, ஏபினா ரெண்டு மல்டிப்ளை பண்ணுமா? எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸ் ப்ளஸ் பி ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர். ஸோ 1 ஸ்கொயரோட வேல்யூ என்னது? 1. ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ் ரைட் பண்ணியாச்சு. இன்ட்டு இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ் ப்ளஸ் 1 அதையும் நம்ம சேர்த்து ரைட் பண்ணிக்கணும். ஸோ இதை மட்டும் தான் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இங்கே x plus 1 அதை ரைட் பண்ணியாச்சு. செகண்ட் பாலினாமியல் g of x. ஸோ g of x என்ன கொடுத்துருக்காங்க? x cube plus 1. ஸோ x cube plus 1 இருக்கு இல்லையா, இந்த x cube plus 1 வந்து நம்ம எப்படி ரைட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா x cube plus 1 cube அப்படின்னு நம்ம ரைட் பண்ண முடியும். ஏன் எப்படி ரைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a cube plus b cube அப்படிங்கிற ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுக்காக. a cube plus b cube ஃபார்முலா a cube plus b cube is equal to a plus b into a square minus ab plus b square. இதை அப்ளை பண்ண போகிறோம். ஏக்கு வந்து x, பிக்கு வந்து 1. ஸோ என்ன ஆகும்? x plus 1 into x square minus ab, abனா x into 1 x plus b squareக்கு 1 square வேல்யூ 1. அண்டர்ஸ்டாண்டா? ஸோ இது f of x, இது g of x. ரெண்டு சேர்த்து ரைட் பண்ணிக்கலாம். f of x is equal to x minus 1 into x square plus x plus 1 into x plus 1. g of x is equal to x plus 1 into x square minus x plus 1. ஸோ இதிலிருந்து LCM ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு LCM ஏற்கனவே சொல்லியிருக்கு, எல்லா டேர்மையும் எடுத்துக்கணும், இருக்கிறதுல காமன் டேர்ம் எடுத்துக்கணும், அதில் ஹையஸ்ட் எடுத்துக்கணும். ஸோ x minus 1 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கிளியர் ரைட் பண்ணிக்கோங்க. எக்ஸ் மைனஸ் 1ன்னா இதுலேயே இல்லை, இதில் மட்டும்தான் இருக்குது. ஸோ எக்ஸ் மைனஸ் 1 எடுத்துக்கலாம். அடுத்தது எக்ஸ் ப்ளஸ் 1 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெண்டுலேயுமே எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது, பவர் 1 தான். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 அதை ரைட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இதை எடுத்திங்கன்னா இங்கே மட்டும் தான் இருக்குது, இதில் கிடையாது. இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, ரெண்டு வேறு. அப்போ இதையும் ரைட் பண்ணிக்க போகிறோம், இதையும் சேர்த்து ரைட் பண்ணிக்க போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ இது வந்து LCM. நெக்ஸ்ட்டு ஜிசிடி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஜிசிடிக்கு எதுனா ஏற்கனவே சொன்னது தான், காமனாக இருக்கிறது மட்டும் தான் எழுதணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1 கிடையாது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 கிடையாது, ஏன்னா இங்கே மைனஸில் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, ரெண்டு வேறு. எக்ஸ் ப்ளஸ் 1 மட்டும்தான் காமனாக இருக்குது. அப்போ இதில் வந்து ஜிசிடிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 1 மட்டும்தான். ஓகேங்களா? நவ் எஃப் ஆஃப் எக்ஸு இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரிங்களா? எஃப் ஆஃப் எக்ஸையும் ஜி ஆஃப் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணலாம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம். என்ன ஆகும்? x minus 1 into x. Third one, x square y plus xy square, x square plus xy. இங்கே ரெண்டு எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸு ஒய் ஸ்கொயர். ஸோ இது ரெண்டுலேயுமே வந்து என்ன காமனாக இருக்குன்னு பாருங்களேன். எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது. ரெண்டுலேயுமே எக்ஸ் ஒய் காமனாக இருக்கா? அந்த பவர் எடுத்திங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, எக்ஸ் இருக்குது. அப்போ பவர் எடுத்திங்கன்னா காமனாக இருக்கிறதுல எக்ஸ் இருக்குது, ஒய் ஸ்கொயர் ஒய், இதில் ஒய் இருக்குது.
ஸோ ரெண்டுலுமே XY வந்து நம்ம வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயரில் எக்ஸ் எடுத்தாச்சு, ஒயில் ஒய் எடுத்தாச்சு. அப்போ ஒய் வந்துருச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயரில் எக்ஸ் போயிடுச்சுன்னா ரிமைனிங் இதில் எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி எக்ஸ் ஒய் ஸ்கொயரில் எக்ஸ் ஒய் எடுத்துட்டோம்னா எக்ஸ் போயிடுச்சு, ஒய் ஸ்கொயரில் ஒய் போயிடுச்சுன்னா ஒய் மட்டும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து XY இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஜி ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கோங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் XY. இந்த ரெண்டில் என்ன காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து காமனாக இருக்குது. ரெண்டுலேயுமே எக்ஸ் இருக்கா? ஸோ எக்ஸு காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா இதில் எக்ஸ் ஸ்கொயரில் எக்ஸ் போயிடுச்சுன்னா எக்ஸ் இருக்கும், ப்ளஸ் XYயில் எக்ஸ் வந்துருச்சுன்னா ஒய் இருக்கும். ஓகேவா? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்துடுச்சு, ஜி ஆஃப் எக்ஸ் வந்துடுச்சு. இப்போது எல்சிஎம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ எல்சிஎம் என்ன? காமனாக இருக்கிறத எடுத்துக்கணும், இல்லாததை எடுத்துக்கணும், காமனாக இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர் எடுத்துக்கணும். ஸோ எக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுலேயுமே இருக்குது எடுத்துக்கிறோம். ஒய் எடுத்திங்கன்னா ஒரு இதில் தான் இருக்குது. ஸோ காமனாக இல்லாத எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஒய் எடுத்துக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ரெண்டுமே காமனாக இருக்குது, ஹை பவரும் ஒன்று தான். அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ இது வந்து எல்சிஎம். ஜிசிடி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காமனாக இருக்கிறத மட்டும்தான் எடுத்துக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். எக்ஸு காமனாக இருக்கா? அப்போ அதை எடுத்துக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் காமனாக இருக்கா? அதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஜிசிடி. இப்போது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாமா? எஃப் ஆஃப் எக்ஸையும் ஜி ஆஃப் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது? XY இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸுங்கிறது என்னது? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போ மல்டிப்ளை பண்ணலாமா? எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர், இந்த ஒய் அப்படி ரைட் பண்ணிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர். ஸோ இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ். நெக்ஸ்ட்டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாமா? எல்சிஎம் என்னது? XY இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு ஜிசிங்கிறது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் ஒய் ஒரு இதில் தான் இருக்குது, ஒய் அப்படி எழுதிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர். ஈக்குவேஷன் நம்பர் 1, ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் சேமாக இருக்கா? ஸோ from equation number 1 and 2 we get f of x into g of x is equal to LCM into GCD, hence verified. That's all.